பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் வந்து எப்படி ஒரு இமேஜாகவும் வீடியோவாகவும் எப்படி அது ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட சிஐ குரோமேட்டிசிட்டி டயக்ராம்னா அது எப்படி பார்க்க போகிறோம். கலர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மல்டிமீடியா. எதுக்காக இது இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேஸ் ஆகுதுன்னா, விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இமேஜஸ் அண்ட் வீடியோ. ஒரு விஷுவலாக ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணும்போது கலர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ கலர் வந்து ஒழுங்காலாம் நமக்கு விஷுவலாக பார்க்குறதுமே அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்காது. இது என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த கலர் வந்து இமேஜ் அண்ட் வீடியோவில் அதோட கிளாரிட்டி, அதோட ரியலிசம், யூசரோட பெர்ஸ்பெக்டிவை இது பண்ணுறது தான் இந்த கலர் இன் இமேஜ் அண்ட் வீடியோ. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, லூமினஸ், ஹியூக், சேச்சுரேஷன். ஹியூக்குன்றது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல. வாட் இஸ் லூமினஸ்? லூமினஸ் ரெஃபர்ஸ் டு த பிரைட்னஸ் ஆர் இன்டென்சிட்டி ஆஃப் அ லைட். லூமினஸ்னா என்னன்னா, ஒரு பிரைட்னஸ் அப்படின்னா லைட்டோட இன்டென்சிட்டியை தான் பார்க்கும். அதுதான் நம்ம லூமினஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டிட்டர்மைன்ஸ் ஹவு லைட் ஆர் டார்க் அ கலர் அப்பியர்ஸ். இது என்ன டிட்டர்மைன் பண்ணோன்னா, எவ்வளோ லைட்டாவோ டார்க்காவோ அந்த கலர் வந்து இருக்குது, அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்க்கும். லூமினஸ் என்ன ரெஃபர் பண்ணோன்னா, பிரைட்னஸ் ஆர் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு. இது என்ன டிட்டர்மைன் பண்ணும், ஹவ் லைட் ஆர் டார்க் அ கலர் அப்பியர்ஸ். எவ்வளோ லைட்டாவோ இல்லை டார்க்காவோ அந்த கலர் இருக்குது அப்படின்றது பார்க்கும். நெக்ஸ்ட்டு ஹியூஜ் ரெப்ரசன்ஸ் த டைப் ஆஃப் கலர். ரெட் கலரா, க்ரீன் கலரா, ப்ளூ கலரான்னு பார்க்கும். இது வந்து ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலருக்கு நமக்கு டிஸ்டிங்யூஷ் பண்ணி காட்டும். இட் டிஸ்டிங்யூஷ் ஒன் கலர் ஃப்ரம் அனதர். சேச்சுரேஷன் இண்டிகேட்ஸ் த பியூரிட்டி ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கலர். இது வந்து பியூரிட்டி அப்படின்னா அந்த கலரோட ஸ்ட்ரென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணும். ஹை சேச்சுரேஷன்னா பியோர் கலர், low saturation or dull color. What are the properties of light? Color is based on the properties of light. A light consists of different wavelength that produce different color. ஒரு wavelengthல அது வந்து ஒரு கலர்ல இருக்கும். It goes into the range from the over the wavelength it becomes in another color. ஒவ்வொரு wavelengthலயுமே ஒவ்வொரு கலர் சேஞ்சஸ் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, light consists of different wavelength that produce different colors. நம்ம சின்ன வயசுல கூட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். Next is CIE chromaticity diagram. What is CIE chromaticity diagram? Is nothing but it's a graphical representation of all possible colors visible only to the human ஐயால் மட்டும் பார்க்குற கலர்ஸை தான் நம்ம chromaticity diagram அப்படின்னு சொல்லுவோம். சில அனிமல்ஸால் நம்ம பார்க்குற மாதிரி எல்லா கலர்ஸுமே பார்க்க முடியாது. சிஐஇ chromaticity diagramன்றதுனா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். எல்லா பாசிபிள் கலர்ஸுமே இது விசிபிளாக இருக்கும் ஹியூமன் ஹையில் தெரிகிற மாதிரி. இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இது காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒயிட் ஷர்ட் ஒரு கிரே பேண்ட், இது இந்த கலர் வெரைட்டி வந்து நல்லாயிருக்கும். ஆர்எல்ஸ் குர்த்தா பார்த்தீங்கன்னா எல்லோ ஒயிட், எல்லோ பிளாக், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் கம்பைன் ஆகி வருது, அதோட ரிலேஷன்ஷிப்பை காட்டுறது தான் இது சொல்கிறாங்க. ஃபீச்சர்ஸ், இதோட ஃபீச்சர்ஸ் ரெப்ரசன்ட் கலர் யூஸிங் கோஆர்டினேட்ஸை வச்சு கலர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸ்டாண்டர்டைஸ் கலர் ரெப்ரசன்டேஷன், கலர் ரெப்ரசன்ட் பண்ணுறதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ட் இன் கலர் மெஷர்மெண்ட் அண்ட் அனலைசிஸ். ஒரு கலர் எப்படி மெஷர் பண்ணுறது, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது இதோட இம்பார்ட்டன்ஸ். ஹெல்ப்ஸ் இன் டிசைனிங் மல்டிமீடியா சிஸ்டம் டிசைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கன்சிஸ்டன்சி ஆஃப் கலர் அக்ராஸ் டிவைசஸ். இது என்ன என்ஷூர் பண்ணோன்னா, கன்சிஸ்டன்சி ஆஃப் கலர் அக்ராஸ் தி டிவைஸை வந்து என்ஷூர் பண்ணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கலர் இன் மல்டிமீடியாவில் பார்த்தீங்கன்னா, விஷுவல் அப்பீல் என்ஹான்ஸ் பண்ணும், யூசரோட அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் பண்ணும், ஹெல்ப்ஸ் இன் பெட்டர் கம்யூனிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ப்ரொவைட் ரியலிசம் இன் இமேஜஸ் அண்ட் வீடியோ. இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இமேஜ் ப்ராசஸ் பண்ணலாம், வீடியோ சிஸ்டம் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், மல்டிமீடியா டிசைன். கன்க்ளூஷன் என்ன சொல்ல வராங்க, கலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் such as luminance, hues and saturations are essential. எதுக்குன்னா ஒரு இமேஜ் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, இமேஜையும் வீடியோவையும். சிஐ குரோமாட்டிக்கல் டயக்ராம்ஸ் என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஃபார் கலர் ரெப்ரசன்டேஷன் பண்ண ஸ்டாண்டர்ட் மெத்தட் தான் இந்த சிஐஇ குரோமாட்டிசிட்டி டயக்ராம் மல்டிமீடியா சிஸ்டமில். ஸோ இதில் என்னென்ன பார்த்தோம், வாட் இஸ் மீன் பை color and how it is helpful in multimedia, and அதோட கேரக்டரிஸ்டிக்ஸில் 3 கேரக்டரிஸ்டிக், luminous, huge and saturation. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். சிஐஇனா என்னன்னு பார்த்தோம், சிஐஇ chromatic diagramனா என்னன்னு பார்த்தோம், அதோட ஃபீச்சர்ஸ்,
அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மல்டிமீடியா, கலர் ஆஃப் மல்டிமீடியா, அப்புறம் அதோட அப்ளிகேஷன். And then we have a conclusion. It's a simple question. If you want to attend any 2 marks or anything regarding this to gain knowledge, you can use this. It's not much important.